வெல்கம் டு நியூஸ் மிக்சர் சேனல். ஹாய் கைஸ், இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை சர்வீஸ் பண்ண போகிறோம். The fan is very slowly rotating, so we service it now. There is no air. So the air speed check it using the thread. The thread is not moving, so there is no air from the fan. இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனண்ட் தான் இருக்கும். ஒன்று மோட்டாரு, இன்னொன்று கெப்பாசிட்டரு. ஃபேன் சுத்தமாக ரொட்டேட் ஆகலை அப்படின்னா மோட்டார் ஃபால்ட்டாக இருக்கும். பட் இல்லை இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா அது கெப்பாசிட்டர் ஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதோ இந்த பாக்ஸ் தான் கெப்பாசிட்டரு. ஃபஸ்ட்டு நான் இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து. ஸோ ஒயரை அதுக்கு முன்னாடி அன்ப்ளக் பண்ணிங்க, அது சேஃப்டியாக இருக்கும். நான் அன்ப்ளக் பண்ணிட்டேன். இது ஃபேனுக்கு பவர் வரல. இப்போ நான் கெப்பாசிட்டரை எடுத்துட்டேன். திஸ் இஸ் த கெப்பாசிட்டர். பார்த்திங்கன்னா இதே டைப்பில் உள்ள வேறு கெப்பாசிட்டர் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் புது கெப்பாசிட்டர். திஸ் இஸ் ஏ நியூ கெப்பாசிட்டர். ஸோ நான் இதை ஜாயின் பண்ண போகிறேன். இதை ஜாயின் பண்ணேன்னா இப்போ ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். We connect the new capacitor and removed the old capacitor. Fan have only two components, one motor, second one is capacitor. The fan is not rotating, that means motor is fault. But fan is rotating but slowly rotating means the capacitor is fault. So I change the capacitor. I remove the old capacitor and replace the new capacitor. We will check now. இப்போ ஃபேனை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், பவர் கொடுத்து பார்க்கலாம். கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பவர் கொடுத்துட்டேன். ஃபுல் ஸ்பீடு கொடுக்குறேன். ஓகே, ஏர் எவ்வளோ வருதுன்னு தெரில. அந்த த்ரெட்டை வச்சு செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு நல்லா மூவ் ஆகுது. ஸோ த்ரெட்டு நல்லா மூவ் ஆகுது, நல்ல ஏர் வருது. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஃபேனில் ரெண்டு காம்பனண்ட் தான், மோட்டாரும் அண்டு கெப்பாசிட்டர் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடியை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு. நல்லா ஃபேன் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது. ஒர்க்கு முடிஞ்சு நம்ம கெப்பாசிட்டர் அங்கேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஓகே, இது மூடிய கவர் வச்சிடலாம். ஓகே, உள்ள இது வச்சுட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். லைக் அம்மா ஃபேனு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே சர்வீஸ் பண்ணிடலாம். இதுக்காக ஃபேன் ரொட்டேட் ஆகலைன்னா கடையிலலாம் கொடுக்கணும். அவங்க சின்ன கெப்பாசிட்டர் 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டு அவங்க 300 400 கேட்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேயே சர்வீஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். கீழே இந்த ஒயரு அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு முடிச்சு. ஸோ ஒர்க்கும் முடிஞ்சு, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நான் ஃபேனை பழைய மாதிரியே செட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். ஃபேன் அதே மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.